டே 3 வெயிட் லாஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டே 1 இருந்து டே 2ல் 1 kg கிட்ட குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து வெயிட்டில் எந்த சேஞ்சஸும் வரல. ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறைய நடக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நடக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா உடம்புல வந்து இந்த கொஞ்சம் கால் வீக்கம் இருக்கும், இல்லை வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் வந்து இனிஷியலி ஆகாது. ஃபஸ்ட்டு 1 kg ஈஸியாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வெயிட் குறையிறது வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆகும். அதுவும் இல்லாமல் நான் நல்லா ஊருக்கு போயிட்டு நல்லா ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட்டு ஏறியிருக்கேன் இல்லையா? ஸோ அது குறையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி ஒரு ஹெர்பல் டீ போட்டுட்ருக்கேன். முட்டை வந்து ஒரு சைடு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஹெர்பல் டீலாம் நான் என்னென்ன டெய்லி குடிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி ஆஃப் டீ வந்து ஹெர்பலாக நான் வந்து காலையில் போட்டு குடிக்கிறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் சீரகமும் போட்டு தான் நான் வந்து குடிப்பேன். எனக்கு வந்து சீரக தண்ணியோட டேஸ்ட் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சீரகமும் போட்டு தான் எப்போயுமே குடிப்பேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் ரோல் தான் வந்து என் பொண்ணோட லஞ்சுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணுவேன். அதாவது நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கரம் மசாலா, நம்ம மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு தான் நான் பண்ணுவேன். நார்த் இந்தியன் ஸ்டைல்லலாம் பெருசாக பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சவுத் இந்தியன் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்குவேன். கடைசியாக பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி, அது மட்டும் நார்த் இந்தியன் டச் இருக்க மாதிரி போட்டுக்குவேன். அது போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ரோல் பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து ஒரு ரேன்ச் வந்து பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ரேன்ச்னால் ஒன்றும் இல்லை, மயோனஸ் தான். மயோனஸ்லேயே கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிறது தான் ரேன்ச்சுன்னு சொல்லுவாங்க. மயோனஸ் வந்து இப்போ இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஏன்னா வந்து பச்சை முட்டையில் வந்து செய்கிறப்ப அது வந்து நிறைய வைரஸ் வந்து சால்மோனெல்லா இந்த மாதிரி பாக்டீரியாஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதை வந்து சாப்பிட்டா நமக்கும் அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். வீட்டில் பண்ணுறப்ப நம்ம பச்சை முட்டையில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாயில்டு எக்கில் வந்து பண்ணலாம். சூப்பராக வரும் மயோனஸு. அதுக்காக தான் வந்து அந்த ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டே பிடிக்க முடியாது இது கடையில் வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ கிரில் சிக்கன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதில் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் அந்த ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து என் பொண்ணுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மதியானம் வந்து அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் உள்ளே மட்டும் இருக்க மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எனக்கெலாம் சாப்பிட்றப்ப நல்லா 2 ஸ்பூன் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கீழே ஒழுகுனாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து அதில் வந்து பன்னீரை வச்சுட்டு ரோல் பண்ணி அதை வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டேன். இது கூட வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் டெய்லி வச்சு விடுவேன். அதனால் ஃப்ரூட்ஸ் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு இதை டின்னருக்கு தான் பிளான் பண்ணேன், எல்லாருக்கும் கொடுக்கலான்னு. பட் வந்து நான் டின்னர் சாப்பிட மாட்டேன் அப்படின்றனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டே கேட்டேன், நீங்கள் டின்னர் சாப்பிட்றீங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களான்னு. அவரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஓகேன்றனால இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா, அப்புறம் கேரட் பொரியல், எக்கு வந்து ஒரு எக் எடுத்திருக்கேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் அந்த டிப்பில் மட்டும்தான் எக் எடுத்தேன், தனியாக எடுக்கல. ஸோ அதனால் ஒரு எக்கு தனியாக எடுத்துகிட்டு ரைஸ் கொஞ்சம், சன்னா மசாலா நிறையா போட்டு, கேரட்டும் கொஞ்சம் நிறையா வச்சு லஞ்சை முடிச்சிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சுகர் இல்லாத காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அஸ் யூஷுவல் வாக்கிங் கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து மேரிகோல்டு இதெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு. மேரிகோல்டு வந்து இது நான் விதை வந்து எல்லோ கலர் சீட் தாங்க போட்டேன். ஆனால் கலராக முளைச்சிருக்கு. அது எப்படின்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க செடியெலாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆனால் நிறைய செடியை வந்து பன்னி சாப்பிட்டு போயிடுச்சுங்க. அந்த செடியை வந்து நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். இந்த ஹேங்கிங்கில் இருக்கிறது வந்து வேண்டரிங் ஜூ. அப்புறம் அந்த கீழேயும் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேண்டரிங் ஜூ தான். இந்த செடி வந்து என்னன்னு தெரில, இன்னும் சீசன் நவம்பர்லாம் வரல. பட் அதுங்களாட்டி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. அது ஏதாச்சும் ஒரு டிசீஸாக என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருசாக ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதில்ல, வாக்கிங் மட்டும்தான். இன்றைக்கி என்னோடய ஸ்டெப்ஸு 11,600 இருந்துச்சு. நாளைக்கு டே 4 வீடியோவில் பார்க்குறேன். பாய்.